வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். Krish'sExcel எனிவேர் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் மூலிமா நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா MS Excel ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா நம்ம லேர்ன் பண்றோம். 100% நான் கேரண்டி தரேங்க, உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஏன் நான் சிம்பிளா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதோட உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் 100% இருந்தா கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்ணணும். இருந்தா நம்மளுடைய வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சேனல் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 100% நீங்க கரெக்டான சேனலை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. MS Excel பத்தி லேர்ன் பண்றதுக்கு தமிழ்ல எப்படின்னா இதை நீங்க லேர்ன் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒருவேளை எந்த ஒரு டவுட் வந்தாலும் இமீடியட்டா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க என்னோட நம்பர், இமெயில் ஐடி. இமீடியட்டா நீங்க டெக்ஸ்டா நான் வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். குயிக் கால் இந்த மாதிரி தேவைப்பட்டது நம்ம வீக்கெண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. வாங்க இன்னைக்கு டாபிக் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸெல்ல ஸ்டார்ட் பண்ண உடனே எக்ஸெல் எதுக்கு பயன்படுத்த போறோம். எக்ஸெல்ன்றது என்னன்னா ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் ஒரு கம்மியான ஒரு டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதே ஒரு நோட்ல எழுதி வச்சோம்னா அது மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா இது மூலியமா என்ன ஆப்ஷன் ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாம்பிள் ஆஃப் டேட்டா, நிறைய டேட்டா நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை பயன்படுத்தி நம்ம கால்குலேஷன் பண்ணலாம், மல்டிபிள் கால்குலேஷன் பண்ணலாங்க. ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகலாம், சார்ட் கிரியேட் பண்ணலாம், பயட்டபிள் சம்மரி குயிக்காக கிரியேட் பண்ணலாம். ஒரு வியூஸ் பார்க்கணுன்னா அல்டிமேட்டாக இல்லை ஃபைனலாக எல்லாருமே இன்னைக்கு காலகட்டத்தில் யாரும் நம்பர்ஸை பார்க்கறது இல்லைங்க, டேஷ்போர்ட் பார்க்குறாங்க. டேரெக்டாக ஜஸ்ட் ஒரு சார்ட் மூலிமா அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். அல்டிமேட்டாக லாஸ்ட்டாக வந்து மேக்ரோவும் கவர் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸல் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன், ஓல்டு வெர்ஷன் 2010 2007 முன்னாடி இருக்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. விண்டோ டெஸ்க்டாப்பில் லெஃப்ட் சைட் பாட்டம் ஆஃப் தி ஸ்க்ரீன் இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் சைட் பாட்டம் இங்கே வந்து ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓல்டு வெர்ஷனில். இப்போ விண்டோஸ் 10 இதெல்லாம் வந்துட்டு அட்வான்ஸாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துச்சு. ஜஸ்ட் இதுக்கு பக்கத்தில் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸெல் டைப் பண்ணுங்க. ஆப்ஷனோட ஒரு பாப்அப் வருங்க, இங்கே பாருங்கள் எக்ஸெல் ஆப். இது டிஃபர் ஆகும், பட் எக்ஸெல்ன்ற ஐக்கானை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு பிளாங்க் ஒர்க் புக் ஆர் வேறு ஏதாவது நியூ டைப் ஆஃப் ஒர்க் புக் வேணுமா ஓப்பன் பண்ணுமான்னு நம்மளே ப்ராம்ப்ட் பண்ணுங்க, கேட்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்வேஸ் இப்போதைக்கு நம்ம பிளாங்க் ஒர்க் புக் கொடுக்கலாம். பிளாங்க் ஒர்க் புக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளாங்க் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குங்க. இப்போ இது ஒரு மெத்தட் ஒர்க் புக். இது வந்துட்டு ஒரு எக்ஸல் ஃபைலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னொரு மெத்தட், சிம்பிளான மெத்தட் என்னன்னா டெஸ்க்டாப்பில் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நியூன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த நியூன்ற ஆப்ஷன் பயன்படுத்தியும் கூட நம்ம இந்த நியூ ஒர்க் புக்கை கிரியேட் பண்ணலாம். நியூ எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்க செகண்ட் ஃப்ரம் தி லாஸ்ட், இந்த இடத்துல இந்த லாஸ்ட் இங்கே பாருங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் இருக்கு இல்லைங்களா. இந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தி ஒர்க் கிளிக் பண்ணாலையும் நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். பட் ஆனால் இது வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிடுங்க. அங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் வந்துட்டு ஒரு எக்ஸல் ஒர்க் புக் ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இந்த செஷனில் நம்ம எப்படி ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதை லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செஷனில் எப்படி ஒரு ஒர்க் புக், நியூ ஒர்க் புக் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட முக்கியமா உங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோமும் உங்களை வந்து சேர நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா எக்ஸலும் கத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.